ஒண்ணுமில்ல, நேத்தும் போனா வேற மாதிரி இருந்துச்சு. நீ வந்து அப்படித்தான் வாசிப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாசிக்கணும். யூடியூப்ல ஒண்ணு போட்டு பாரு. அப்படியா? அருவம் புருவமாகி அனதையாய் பிளவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதோர் மேனியாக கருணைக்கும் முகங்கள் எல்லாரும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்த குதித்தனர் உலகமைய என்று ஈசனை நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய் நிறைந்த முனவரியின் படியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிரிவேலா குல தெய்வமான எம்பெருமான் முருகனை தொழுது காரியத்திற்கு செல்வமானா எல்லாவித காரியங்களுமே தங்குதரை என்ற விக்கிரமில்லாமல் முருகக்கடவுள் வெற்றியை தேடி தருவார். அப்படிங்கிற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகளை தொழுது என்னுடைய படியை நான் தொடங்குகின்றேன். வேலை எடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றி விடுமான முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவான். புள்ளிமயில் வேளனுக்கு புந்தமீனில் மாலையிட்டே கொள்ளையிட்ட இடம் எல்லாம் கோவில் கட்டி பாட்டி செய்தே நான் நன்றி. கைதட்டிய அத்தனை ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட பகிரண்டம் அனைத்தையும் காத்திரை சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி
ராஜராஜேஸ்வரியை தனதளது பணியிருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய் மீனாட்சியின் கிருபையோடு தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்பதிலிருந்து இங்கே அருள் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வங்களுடைய அருளை பெறணும் சொல்லி நாங்கள் எல்லாம் வெகு தொலைவில் இருந்து வந்திருந்தாலும் அதற்கு முன்கூட்டியே இந்த ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் தன் உழைப்பின் ஒரு சிறு பகுதியை தெய்வத்துக்காக செலவிட்டு உங்க பேர் என்ன? அதானே பேர் மறந்து போச்சு. நன்றியா அது விழிப்பு விளங்கியா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சரி பரவாயில்ல. ரொம்ப நன்றி ஐயா. அப்படினால மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சியா இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலையும் ஆதிபராசத்தின் அம்சமாக அருள் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மனுடைய அருளும் கிருபையும் கடாட்சமும் எல்லாருக்கும் கிடைக்கிறது மட்டுமில்லாமல் நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற காரணத்தால இவ்விடத்துக்கு வந்திருக்கா. அப்படினால அம்மாளை வழங்கி வருமா, வழங்கினாத்தானே அவளுடைய அருள் என்பது முழுமையாக கிடைக்கும். அம்மாளை வழங்குறதுக்கே பயமா இருக்குல்ல, ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆத்தால வணங்கிடுவோம். பாடிடுவோம் ஐயா.
பிரேஷேர் விற்பன் சிலம்பன் காணவர் குறவர் குறற்றவர் எயினர் பிள்ளர் காணக்க நடார் என்னும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாத காத்தோறுது போல் முன்னோர்கள் வழிநிலையை நாடும் உணர்ந்து என்னுடைய மாதா பிதா செலுத்த வராது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசான் இட்ட வழிநிலை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால் கதையின் பிரகாரம் சோழ நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து வாங்க இங்கு வள்ளியாக நடிக்கும் கள்ளிக்குடி சேர்ந்த அன்பு தங்கை மல்லியாதி பேர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்தி விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு தெய்வ திருமகனுடைய புகழையும் பெருமையை பாடிவிட்டு பிறகு காவலுக்கு போவோம். நீங்க கீழே உட்காருங்க, சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டீங்கன்னா பாடுற சங்கடமா இருக்கு. என்ன படம்? தேவர பாட்டு படம். அப்ப மருது பாட்டி பாட்டு பாட்டி. அஞ்சாத சிங்கமடா மருது பாண்டி தங்கமடா, அஞ்சாத சிங்கமடா மருது இருவர் தங்கமடா, எக்குள்ளமும் போற்றுகின்ற அகமுடையோர் வம்சமடா. அஞ்சாத சிங்கமடா மருது பாண்டி தங்கமடா, அஞ்சாத சிங்கமடா மருது இருவர் தங்கமடா, எக்குள்ளமும் போற்றுகின்ற அகமுடையோர் சிங்கமடா எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ளத்தோர் வம்சமடா. நரிக்குடி முக்குளத்தில் பிறந்து வந்த தங்கமடா, நரிக்குடி முக்குளத்தில் பிறந்து வந்த தங்கமடா, நாடு போற்றும் தலைவரடா வீரமரவர் கூட்டமடா. வீரமரவர் கூட்டமடா, அஞ்சாத சிங்கமடா அகமுடையோர் வம்சமடா, எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ளத்தோர் வம்சமடா. காளையார் கோவில் தன்னை கட்டி வைத்த தமிழனடா, காளையார் கோவில் தன்னை கட்டி தந்த தமிழனடா, எதிர்த்து வந்த வெள்ளையனை விரட்டி எடுத்த கூட்டமடா, எதிர்த்து நின்ன வெள்ளையனை விரட்டி அடித்த கூட்டமடா. அஞ்சாத சிங்கமடா மருது இருவர் தங்கமடா, எக்குளமும் போற்றுகின்ற அகமுடையோர் வம்சமடா. சிவகங்கை சீமை தன்னை ஆண்டு வந்த தங்கமடா, சிவகங்கை சீமை தன்னை ஆண்டு வந்த தங்கமடா, சீறி வந்த புலிதனையை விரட்டி எடுத்த வீரனடா. விரட்டி எடுத்த சிங்கமடா, அஞ்சாத சிங்கமடா, அகமுடையோர் வம்சமடா, நீங்க அஞ்சாத சிங்கமடா, அகமுடையோர் வம்சமடா, எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ளத்தோர் வம்சமடா, எக்குள்ளமும் போற்றுகின்ற அகமுடையோர் வம்சமடா. நன்றி நன்றி நன்றி. தென்னகத்தின் வீர சிங்கம் தேவன்
பசும்பொன் பேராளும் நிலையாகும் தென்னகத்தின் வீரசிங்கம் தேவர் முத்துராமலிங்கம் உலகில் தனி தோன்றினார் தேவரவர் மனதுக்குள் குடியேறினார் ஆன்மீக நாணியவர் ஐமுதலை வெறுத்தார் ஆன்மீக நாணியவர் ஐமுதலை வெறுத்தார் சாத்விக கொள்கை கொண்டவர் உலகில் இன்ப சம்சார வாழ்க்கை வென்றவர் உலகில் இன்ப சம்சார வாழ்க்கை வென்றவர் தென்னகத்து தேவன் முத்துராமலிங்கம் தேவர் மனதுக்குள் குடியேறினார் ஐயாவே மாழ்வருகள் அருளாடினார் தேவரவர் மண்ணை விட்டு பிரிந்தாரம்மா நன்றி நன்றி என்ன அவர் தான் 100 ரூபா அப்படியா உங்க பேர் என்னப்பா சொல்லுங்களேன் சந்திரன் பச்சைக்கிளியா சரி ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஐயா அவர்கள் என்னை பாராட்டி அன்பளிப்பு வழங்கியுள்ளார் அன்புலத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே எதற்காக வந்தோம் அப்படி யூலி எடுத்து சொல்லணும்ல என்ன காரணம் அப்படின்னா தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் எதுவும் கிடையாது அப்படி தந்தையினுடைய சொல்வழி கேட்டு காவல் பணி செய்வதற்காக எம் சதீஷ்குமார் அவர்கள் 51 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள் மல்லி அவர்களுக்கு நன்றி நன்றி அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துல காவல் செய்யணும்னு வந்திருக்கேன் காவல் வந்து யார் யார் செய்யணும் யார் யார் காவல் பணிக்கு உறுதுணையாக வர்றாங்க அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு இந்த இடத்துல தோழிகளோடு சேர்ந்து நந்தவனத்துக்கு காவலுக்கு போகணும் ஒரு கரகோஷத்தை எழுப்ப முடியும் அப்படினால இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தோம்னா நிச்சயமாக ஒரு நாள் நம்மளுக்கு பேர் கிடைக்காது கோடு போட்டு வாழாதவன வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாகவும் அமையாது அப்படி 4 பேர் போன பாதையில் போகணும் இல்லைன்னா 4 பேர் மெச்சரிது மாதிரி வாழணும் அப்படின்னு இருக்காங்க அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர்களும் ஆன்மீக வழியில் சென்று இறைவனுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்றதுக்காக வந்தது போல நானும் எம்பெருமான் முருகனுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி இவ்விடத்திற்கு காவலுக்காக வந்திருக்கேன் முருகா அப்படின்னாலே மும்மூர்த்திகள் மட்டுமல்ல முப்பெருமையுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும் அல்லவா அப்படின்ற காரணத்தினால எப்படியெல்லாம் வந்து காவல் பணி சிறக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி என் மனசுலயும் ஆசை நிறையா இருக்கிறது ஆசை இல்லாதவன் மனுஷனா ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை அனுபவித்து புரிந்து கொண்டு அனுபவித்து வாழ முடியும் இந்த மாதிரி என்னுடைய மனதில் உள்ள ஆசைகள் எப்படிப்பட்ட ஆசைகள் அப்படின்னு இன்னைக்கு எடுத்து சொல்லுவானே அப்படின்னு நினைக்கிறீங்க நதிக்கரமா ஓரமா நின்று காவல் பணி செஞ்சிருவோமா சிந்து நதிக்கரை ஓரும் அந்தி நேரம் எந்தன் தேவன் பாடினான் தமிழ் கீதம் பாடினான் ஏனை பூவை போல சூடினான் சிந்து நதிக்கரை ஓரும் அந்தி நேரம் எந்தன் தேவன் பாடினான் தமிழ் கீதம் பாடினான் ஏனை பூவை போல சூடினான் சிந்து
ஆயிரம் நிலவே வா
நதிக்கரை ஓரம் அந்தியேறும். எப்படியெல்லாம் இருந்துட்டாலும் நம்ம மட்டும் பாடிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா? தோழிகள்லாம் வரணும் சேர்ந்து நந்தவனத்துக்கு போனாத்தே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் போயிட்டு வரவானே தோழிகள்லாம் வரட்டும் அப்படின்னு நாள் போயிட்டு வர. வாழ்வும் வளமும் தலைக்கட்டும், மரவர் நாடு செழிக்கட்டும், தென்பாண்டி மண்டலத்தில் சிவகங்கையின் புகழ் ஓங்கட்டும். சாந்து பொட்டி தனதனங்கே சந்தன பொட்டி கமகமங்கே, சாந்து பொட்டி தனதனங்கே சந்தன பொட்டி கமகமங்கே. மதுரை கோபுரம் தெரிந்திட செய்து, மதுரை கோபுரம் தெரிந்திட செய்து அருத பாண்டிய பாருங்கடி. சாந்து பொட்டி தனதனங்கே சந்தன பொட்டி கமகமங்கே. சரி 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 சில்லறை நான் தரேன். கனகராஜ் கனகராஜ் 50 ரூபா கனகராஜ் ஆமாம் உங்களுக்கு கனகராஜ் அவர்கள் இங்கே மருதுபாண்டியர் பாடலை பாராட்டி 101 அன்பளிப்பு செய்துள்ளார்கள். ஒட்டங்குளத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் இசைக்கலைஞர்களை 3 பேரையும் பாராட்டி 300 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த ஒட்டங்குளம் அன்பர்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம்.